வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வேற்று கிரகவாசிகள், அதாவது ஏலியன்ஸ், அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் தகவல் வருது இல்ல, இது இருக்குதா இல்லையா? இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால், திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், "வமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த்", வானங்களிலும் பூமியிலும் நாம் படைத்திருப்பவற்றில் உங்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது. வமா பஸ்ஸ ஃபீஹிமா மின் தாப்பா, அவற்றில் நாம் பரவச் செய்திருப்பதிலும் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. ஓஹுவ அலா ஜம்இஹிம் இதா யஷாஉ கதீர், தான் நாடும் போது இவை இரண்டையும் இறைவன் ஒன்றிணைப்பான். அங்க என்ன சொல்றான்? அல்லாஹ் எல்லாம் தெளிவா சொல்றான். பூமியில் எப்படி உயிரினங்களை பரவச் செய்திருக்கிறோமோ அதை போன்று அல்லாஹ் வானத்திலும் பரவச் செய்திருக்கிறான். ஆக பூமி அல்லாத மற்ற இடங்களில் கூட உயிரினங்கள் வாழுது. அப்ப ஏலியன்ஸ் என்பது உண்மைதான், இருக்குது. ஆனால் அந்த ஏலியன்ஸ் எப்படி இருப்பாங்க, வேற்று கிரகவாசிகள் எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த உருவ முறைகள் பற்றி நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் மனிதன் அல்லாத இன்னும் சில உயிரினங்கள் பூமி அல்லாத இடத்தில் வாழ்ந்தால் எப்படி வாழ்வார்கள், எப்படி இருப்பார்கள், அதற்கு உதாரணம் என்ன என்றெல்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நோன்பு முடிந்த பிறகு அது குறித்து விரிவாக ஒரு உரையில் நாம் தெளிவுபடுத்த இருக்கிறோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நிலவில் மனிதன் வாழ முடியுமா என்பதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம்.